بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, புனிதமிகு ரமலான் மாதத்தினை அடைந்து 8வது நோன்பினை நோற்றவர்களாக அல்லாஹுடைய அருளினால் இந்த ரமலான் மாதத்திலே நோன்பு எதன் காரணமாக அல்லாஹு தாலா கடமையாக்கினானோ அந்த அல் குர்ஆனை படிக்கின்ற ஒரு வகுப்பிலே அமர்ந்திருக்கிறோம். முதலில் நாம் அதற்கு நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹு தாலா சூரத்துல் பக்ராவினுடைய 2வது வசனத்தில் சொல்கிறான், அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ, இந்த வேதத்தில் எந்த சந்தேகமும் இல்லை, ஹுதல்லில் முத்தகீன், இந்த வேதம் யாருக்கு வழிகாட்டும் என்றால் முத்தகீன்கள், தக்வா உடையவர்களுக்கு தான் வழிகாட்டும் என்று சொல்கிறான். எனவே அல் குர்ஆனை பற்றி விளங்கி கொள்வது, அது எங்களுடைய வாழ்க்கையிலே வழிகாட்டுவது, அதனால் நாங்கள் நாளை மறுமையிலே சுவர்க்கம் செல்வதென்பது, அல்லாஹு தாலா என்னை தக்வா உடையவனாக தெரிவு செய்திருக்கிறான், எனக்கு அல்லாஹு தாலா அருள் பாலித்திருக்கிறான், இந்த மார்க்கத்தினுடைய விளக்கத்தை தருவதற்கு என்னை தெரிவு செய்திருக்கிறான் என்று அர்த்தமாகும். எங்களுடைய உள்ளத்திலே அந்த எண்ணம் வருவது, சற்று நேரம் மார்க்க விளக்க வகுப்பொன்றிலே அமர்ந்து செல்வோம், அதற்கான விளக்கங்களை தெரிந்து கொள்வோம். இந்த மாதத்திலே நாங்கள் அதிகமாக குர்ஆனை ஓதுகிறோம். அந்த ஓதுகின்ற குர்ஆனிய வசனங்களில் எங்களுடைய வாழ்நாளிலே ஒரு சில வசனங்களையாவது இந்த வசனம் இதைத்தான் சொல்லுகிறது என்பதை நாங்கள் புரிந்து தெரிந்து ஓதுவதற்கு அல்லாஹு தாலா எங்களுக்கு அருள் பாலித்திருக்கிறான் என்றால் முதலில் நாங்கள் அதற்கு நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும் என்ற விடயத்தை கூறிக்கொண்டு, இந்த ரமலானுக்கும் குர்ஆனுக்கும் இடையிலான நெருக்கமான உறவு இருக்கிறது. அல்லாஹு தாலா இந்த மாதத்திலே நோன்பு நோட்பதற்காக குர்ஆனை இறக்கவில்லை. இந்த மாதத்தை தெரிவு செய்து இந்த மாதத்திலே லைலத்துல் கத்ர் என்ற 1000 வருடங்களை விட 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை தெரிவு செய்து அந்த இரவிலே குர்ஆனை இறக்கி வைத்ததன் காரணமாக அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் இந்த சமூகத்திற்கு அல்லாஹ்விடமிருந்து இந்த மாதத்தில் கிடைத்ததன் காரணமாக அந்த குர்ஆன் எங்களுக்கு வந்ததன் காரணமாக அதற்கு நன்றி செலுத்தும் முகமாகத்தான் இந்த மாதத்தில் அல்லாஹு தாலா நோன்பு நோக்குமாறு பணித்திருக்கிறான். முதலில் நாங்கள் அதனை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எதற்காக ஒரு விடயம் கடமையாக்கப்பட்டதோ அதை ஒரு புறம் ஒதுக்கி வைத்துவிட்டு அல்லது அதனை பாராயணம் செய்வதை அப்படியே புறந்தள்ளிவிட்டு வெறுமனை நோன்பு நோற்றவர்களாக நாங்கள் திரிவதில் இந்த நோன்பினால் கிடைக்கின்ற பயன்களை அடைந்து கொள்வோமா என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த ரமலானுக்கும் தஃப்சீர் வகுப்பினை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஒரு அறிமுகத்திற்காக வேண்டி இந்த விடயத்தை சொல்லி வைக்கின்றேன். இந்த ரமலானுக்கும் இந்த குர்ஆனுக்கும் இடையிலே, இந்த நோன்புக்கும் குர்ஆனுக்கும் இடையிலே 2 நெருக்கமான தொடர்புகள் இருக்கின்றன. இந்த மாதத்திலே நாங்கள் எந்த அளவுக்கு குர்ஆனுடைய விடயத்தில் அவதானம் செலுத்த வேண்டும், அதை படிக்க வேண்டும், விளங்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு உந்து சக்தியாக இருக்கும். 2 முக்கியமான தொடர்புகள் இருக்கின்றன. ஒன்று தக்வா. நான் ஆரம்பத்திலே ஓதின வசனத்தில் அல்லாஹு தாலா ஹுதல்லில் முத்தகீன், இந்த வேதம் யாருக்கு வழிகாட்டும் தெரியுமா? எல்லோருக்கும் வழிகாட்டாது. எல்லோரும் முஸ்லிம்கள் என்று பெயர் வைத்து கொண்டிருக்கின்ற எல்லோருக்கும் இது நேர் வழி காட்டாது. ஹுதல்லில் முத்தகீன், தக்வா உடையவர்களுக்கு மட்டும்தான் இது நேர் வழி காட்டும். அல்லாஹு தஆலா நோன்பினுடைய நோக்கத்தை சொல்கிற பொழுது லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் தக்வா உள்ளவர்களாக மாறுவதற்காக வேண்டி. நோன்பு தக்வாதாரிகளை உருவாக்குகிறது. அந்த தக்வாதாரிகளுக்கு இந்த நோன்பு இந்த குர்ஆன் வழிகாட்டுகிறது. எனவே குர்ஆனுக்கும் நோன்புக்கும் இடையிலான இப்படி ஒரு நெருக்கமான உறவு இருக்கிறது. இரண்டாவது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையிலே நாமெல்லாம் எழுப்பி நிப்பாட்டப்பட்டு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் மஹ்ஷர் மைதானத்திலே சூரியன் அண்மித்து கொண்டு வரப்பட்டு யாருமே எங்களுக்கு பக்கத்திலே இல்லாத போது, சூரா அபஸையில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யௌம யஃபிருல் மர்உ மின் உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதி வ பனீஹி, உங்களுடைய குடும்பங்கள், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய மனைவிமார், பிள்ளை குட்டிகள், சகோதரர்கள் எல்லோரும் உங்களை விட்டு தனித்து விட்டு ஓடி விடுகிற பொழுது அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு 2 விடயங்கள் சிபாரிசுக்காக வந்து நிற்கும். நான் இருக்கிறேன் உனக்காக என்று வந்து நிற்கும்.
அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதிலே ஒன்று அல் குர்ஆன். என்ன சொன்னார்கள் தெரியுமா? இந்த குர்ஆன் நாளை மறுமையிலே சொல்லுமாம், யா அல்லாஹ், உனக்காக வேண்டி இரவு நேரத்திலே கண் விழித்து என்னை இவன் ஓதி நான் படித்தான், அதனால் இவனுடைய விடயத்திலே என்னுடைய சிபாரிசை ஏற்றுக்கொள்வாயாக என்று அல்லாஹ்விடத்திலே இந்த குர்ஆன் சிபாரிசு செய்யும். அதே ஹதீஸிலே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நோன்பு நிற்கும். நோன்பு சொல்லும், யா அல்லாஹ், உனக்காக வேண்டி, வேறு யாருக்காகவும் அல்ல, உனக்காக வேண்டி என்னை நோற்று பசியாலும் பட்டினியாலும் தாகத்திலும் இருந்தான், பாவமான காரியங்களை விலகி நடந்தான், எனவே இவனுடைய விடயத்தில் என்னுடைய சிபாரிசை ஏற்றுக்கொள்வாயாக என்று நோன்பு சொல்லும். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஹதீஸிலே நாளை மறுமையிலே எனக்காகவும் உங்களுக்காகவும் சிபாரிசு செய்கின்ற 2 பெரும் நண்பர்களை சொன்னார்கள். அதிலே ஒன்று குர்ஆன், 2வது நோன்பு. இந்த இரண்டும் ஒரு சேர அடைகின்ற ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருப்பது நமக்கான சுவர்க்கம் செல்வதற்கான ஒரு முக்கியமான வழிகாட்டியாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த தஃப்சீர் வகுப்பில் சூரத்துல் பக்ராவிலே இடம்பெற்றிருக்கின்ற 183 தொடக்கம் 187 வசனங்கள், 5 வசனங்களை அல்லாஹு தஆலா அதிலே நோன்பு தொடர்பாகவும் நோன்பு தொடர்பான சில சட்டதிட்டங்களையும் பேசுகிறான். அந்த வசனத்தினுடைய தஃப்சீரை இந்த வகுப்பில் பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். அந்த வகையில் இந்த சூராவை இந்த வசனத்தை அல்லாஹு தஆலா 183வது வசனத்தை ஆரம்பம் செய்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே. அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் குர்ஆனிலே ஓதுகிற பொழுது நிறைய தடவைகள் இந்த வார்த்தையை கேட்டிருப்போம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே. சுமார் 6666 வசனங்களில் 89 இடங்களில் அல்லாஹு தஆலா இந்த வார்த்தையை பிரயோகிக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, என்னுடைய அடியார்களே என்று அல்லாஹு தஆலா அழைக்கிறான். பொதுவாக மனிதர்களே என்று அழைக்கின்ற வார்த்தை பிரயோகங்கள் குர்ஆனிலே இருக்கின்றன. யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே என்று சில இடங்களில் அல்லாஹு தஆலா அழைப்பான். அது சுமார் 20 இடங்களில் மட்டும்தான் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் ஈமான் கொண்ட விசுவாசிகளை என்று அழைப்பது அல்லாஹுக்கும் அவனுடைய அடியார்களுக்கும் இடையிலான நெருக்கத்தை அது காட்டுகிறது. அல்லாஹு தஆலா ஒரு இடத்திலே யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று அழைக்கிற பொழுது என்னுடைய உள்ளம் அந்த இடத்திலே உசும்பவில்லை என்றால் நாங்கள் ஈமானிலிருந்து தூரமாக இருக்கிறோம். இதற்கு அதிகமான விளக்கங்கள் இருக்கின்றன, நேரம் போதாமையால் சுருக்கமாக சொல்கிறேன். அல்லாஹு தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று அழைக்கும் போது நான் அதற்கு செவி சாய்க்கவில்லை என்றால் நானே எனக்கு சான்று சொல்கிறேன் என்னிடத்தில் ஈமான் இல்லை என்று. ஒரு தந்தை தனது மகனை பெயர் சொல்லி அழைப்பதை விட என்னுடைய மகனை என்று அழைக்கிற பொழுது அதில் ஒரு நெருக்கம், ஒரு பிணைப்பு இருக்கும். அதே போன்றுதான் அல்லாஹு தஆலா 89 இடங்களிலே அப்படி சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே. ஒரு கட்டளை இருக்கும் அல்லது விலக்கல் இருக்கும். அந்த கட்டளையும் விலக்கையிலையும் நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்றால், ஒன்று இம்மை மறுமைக்கான விமோசனத்தை, வெற்றியை தருவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா அப்படி அழைத்து பேசுவான். அப்படி அல்லாஹு தஆலா அழைக்கின்ற 89 இடங்களிலே ஒரு இடம்தான் இந்த இடம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே. குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், இந்த நோன்பு காலத்திலே அடிக்கடி நாங்கள் கேட்கின்ற ஓதுகின்ற வசனம். குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு மட்டுமல்ல இந்த நோன்பு. இந்த நோன்பினுடைய விசேடம் என்னவென்றால் உங்களுக்கு முன் சென்ற சமூகத்தினருக்கும் இது கடமையாக்கப்பட்டிருந்தது. காரணம் என்ன தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக. நீங்கள் பசியோடு இருப்பதற்காக மட்டுமல்ல, பட்டினியோடு தாகித்திருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்ல, ரமதானை முடித்துவிட்டு பெருநாள் கொண்டாட வேண்டும் என்பதெல்லாம் நோக்கம் அல்ல. நோன்புக்கு பல முஃபஸ்ஸிரீன்கள், இமாம்கள் பல்வேறுபட்ட விளக்கங்களை சொல்கிறார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே சொல்லுகின்ற ஒரே ஒரு காரணம், நோன்பு உங்களை தக்வா உடையவர்களாக அது மாற்றும். எப்படி தக்வா உடையவர்களாக மாற்றுகிறது? நோன்புக்கு பல நோக்கங்கள் சொல்லப்படுகின்றன. ஒன்று, இந்த நோன்பு எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது, உண்மைதான், அதுவும் ஒரு நோக்கம்தான். இரண்டாவது, ஷைத்தானுடைய தூண்டுதலை விட்டும் எங்களை பாதுகாக்கிறது. ஏனென்றால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹீஹ் புகாரி வ முஸ்லிமிலே பதிவாகி இருக்கின்ற ஒரு செய்தி. யா மாஷர ஷபாப், இளைஞர்களை அழைத்து சொன்னார்கள், மனிஸ்ததா மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ், உங்களில் ஒருவருக்கு திருமணம் முடிப்பதற்கான ஆற்றல் சக்தி இருந்தால் நீங்கள் திருமணம் முடித்து கொள்ளுங்கள்.
அப்படி இல்லாதவர் ஃபமல்லம் இஸ்ததி, உங்களுக்கு திருமணம் முடிப்பதற்கான பொருளாதார வசதி இல்லை என்றால் ஷைத்தானுடைய விளையாட்டு அந்த இளைஞர்களிலே இருக்கும், பாவ காரியங்களிலே ஈடுபடுவார்கள். எனவே இந்த பாவத்தை விட்டு தூரமாகுவதற்காக ஷைத்தானுடைய தூண்டுதலிலிருந்து ஒரு அடியான் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஃபஅலைஹி பிஸ்ஸௌம், நோன்பு நோற்றுக்கொள்ளுங்கள். ஃபஇன்னஹு லஹு விஜா, ஏனென்றால் இந்த நோன்பு ஒரு அடியானுடைய கேடயமாகும் என்று சொன்னார்கள். எனவே நோன்பு நோற்றல் என்பது எங்களை விட்டும் ஷைத்தானை தூரப்படுத்தி பாவ காரியங்களை விட்டும் எங்களை பாதுகாக்கின்ற ஒன்றாகும். என்றால் நோன்பு நோற்றுக்கொண்டு பெரும்பாலும் நாங்கள் பாவங்கள் செய்ய மாட்டோம். சிலர்கள் துடிப்போடு இருக்கின்ற இளைஞர்கள் எப்பொழுதும் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டு பாவ காரியங்களில் ஈடுபடுவார்கள். நோன்பு நோட்கின்ற பொழுது அந்த உடல் துடிப்பை அது கட்டுப்படுத்துகிறது. எனவே பாவ காரியங்களில் இருந்து மனிதனை பாதுகாக்கிறது. அதே போல பணக்காரர்கள் ஏழைகளுடைய பசியை உணர்வதற்கான ஒரு வாய்ப்பு என்றெல்லாம் பல நோக்கங்கள் சொல்லப்பட்டாலும் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற ஒரே ஒரு நோக்கம் லஅல்லகும் தத்தகுன், நீங்கள் தக்வா உள்ளவர்களாக மாற வேண்டும். இந்த படிப்பினையை பாடத்தை இந்த நோன்பேனுக்கு தர வேண்டும். அப்படி என்றால் தான் நோன்பினூடாக நாங்கள் பயன்பெற்றவர்களாக மாறுவோம். ஏனென்றால் சர்வசாதாரணமாக எல்லோரும் பார்க்கிற பொழுது எல்லா விடயங்களையும் செய்கிறோம், தொழுகிறோம், ஆட்கள் பார்க்கிறார்கள். ஆனால் நோன்பை மட்டும் ஒரு மனிதன் சுமார் 12 மணித்தியாலங்கள் பசியோடு இருக்கிறான் என்றால் அவன் தனித்திருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். வீட்டிலே தனியாக இருப்பார், பசி இருக்கிறது, தான் சம்பாதித்த ஹலாலான உணவும் பானமும் வீட்டிலே இருக்கிறது, ஆனால் எடுத்து அருந்த மாட்டோம். என்ன காரணம்? அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வை இந்த நோன்பு தருகிறது. ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாமல் நோன்பை நோட்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு மதியம் நேரத்திலே லுஹருக்காக உது செய்கிறோம், உச்சி வெயில், வாயிலே நாசிக்கு தண்ணீர் எடுக்கிற பொழுது ஒரு மூமின் கருதுகிறான் ஒரு மிடர் நீர் என்னுடைய குடலால் என்னுடைய தொண்டையினால் இறங்கிவிட்டால் நோன்பு முறிந்து விடும். அவதானமாக அந்த உதுவை செய்து கொள்கிறான். இப்படி அல்லாஹ்வுடைய அச்சம் யாரும் பார்க்க போவதில்லை. வாய்க்குள்ளே எடுக்கின்ற நாசிக்கு எடுக்கின்ற அந்த நீர் தொண்டையினால் இறங்குவதை எனது பக்கத்திலே உது செய்பவர் கூட கண்டுகொள்ள மாட்டார். இப்படியான ஒரு சூழலில் பக்கத்தில் இருப்பவர் கூட தெரியாமல் செய்கின்ற ஒரு வாய்ப்பு இருந்தும் ஒரு மனிதன் அதை தவிர்ந்து கொள்கிறான் என்றால் அவரிடத்திலே தக்வா இருக்கிறது. இந்த பயிற்சியை இந்த நோன்பு தருகிறது. எனவே தான் அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலே சொல்கிறான் லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் தக்வா உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹ் தஆலா இந்த நோன்பை உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான். 184வது வசனத்தை அல்லாஹ் தஆலா ஆரம்பம் செய்கின்றான். ஐயாமும் மாதூதாத், எல்லா காலமும் அல்ல, எண்ணுகின்ற சில நாட்கள். முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறார்கள் ரமலான் மாதத்தினுடைய 29 அல்லது 30 நாட்கள். இதற்கு முன்னால் இருந்த சமூகங்களுக்கு 6 மாதங்கள் தொடர்ச்சியாக நோன்பு நோட்கின்ற வழக்கம் எல்லாம் இருந்தது. அல்லாஹ் தஆலா எங்கள் மீது இரக்கம் கொண்டதன் காரணமாக அதை மாற்றி தந்திருக்கிறான். ஒரு மாதம் மாத்திரம்தான் எங்களுக்கு நோன்பு கடமையாகும். ஐயாம மாதூதாத், சில நாட்கள் உங்களுக்கு நோன்பு கடமையாக இருக்கிறது. அதை தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான் சில சலுகைகள். எப்பொழுதும் இந்த மார்க்கத்திலே சலுகைகள் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இந்த தீனை கஷ்டமாக எப்பொழுதும் ஆக்கி வைக்கவில்லை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அத்தீனு யுஸ்ருன், இந்த மார்க்கம் இலகுவானது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான் யுரீது பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர், அல்லாஹ் உங்களுக்கு எப்பொழுதும் கஷ்டத்தை விரும்பியது கிடையாது, அல்லாஹ் இலகுபடுத்தி தந்திருக்கிறான். அந்த இலகுவான இபாதத்தையும் செய்யாமல் நாளை மறுமையிலே ஒரு மனிதன் நரகம் செல்கிறான் என்றால் அது அவனுடைய துப்பாக்கியமாகும். அல்லாஹ் தஆலா சில விதிவிலக்குகளை சொல்கிறான். யாருக்கு நோன்பை விடலாம்? இந்த வசனம் நசுகு செய்யப்பட்டது என்பது பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்தாகும். இந்த சட்டம் மாற்றப்பட்டு விட்டது என்பது ஒரு பகுதி, அதில் பின்னாலே சொல்கிறேன். அந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா ஆரம்பிக்கிறான் ஃபமன் கான மின்கும் மரீலன், உங்களில் யாராவது நோயாளியாக இருந்தால், அவ் அலா சஃபரின், அல்லது ஒரு ஆகுமான பிரயாணத்தில் இருக்கிறோம், இப்படியான 2 சந்தர்ப்பங்களிலே ஃபஇத்தத்து மின் ஐயாமின் உஹர், நீங்கள் இந்த ரமலான் மாதத்திலே நோன்பை விட்டுவிட்டு அந்த நாட்களை கணக்கிட்டு பிறகு நீங்கள் நோன்பு நோற்றுக்கொள்ளலாம். அடுத்த ரமலான் வருவதற்கு முன்னர் அதை கவா செய்து கொள்ள முடியும் என்ற ஒரு சலுகை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். 2 சாராரை குறிப்பிடுகிறான். ஒன்று நோயாளிகள். இந்த எந்த நோயாளிக்கு நோன்பு தடை என்றால் இவருக்கு உண்மையாகவே கஷ்டமாக இருக்கிறது, அல்லது நோன்பு நோட்பதால் இவருடைய நோய் அதிகரிக்கும். ஒரு வைத்தியர் அவருக்கான மருந்தை எழுதி கொடுத்திருக்கிறார், 6 மணித்தியாலத்துக்கு ஒருக்காக குடித்தே ஆக வேண்டும். இப்படியான சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் கொடுத்த சலுகையை, சில அறிஞர்களுடைய கருத்து, அல்லாஹ் சில சலுகை எங்களுக்கு தந்திருக்கிறார். நாங்கள் பிரயாணம் போகிற பொழுது தொழுகையை சுருக்கி சேர்த்து தொழ முடியும், ஜம்மு கசர் செய்ய முடியும். பிரயாணத்திலே நாங்கள் நோன்பை
விட்டு விட்டு பிறகு ஒரு தடவை நோன்பை நோற்றுக்கொள்ளலாம். நோயாளியாக இருக்கிற ஒருவர் நோன்பை விட்டு பிறகு நோற்றுக்கொள்ளலாம் என்ற சலுகையை தருகிறான். ஒருவருக்கு மருந்து சாப்பிட வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கிற நிலையில் ஒருவர் நோன்பு நோட்பதை இமாம்கள் தடை செய்திருக்கிறார்கள். அப்படி அவர் வேண்டும் என்று செய்து நோன்பு நோட்கத்தான் வேண்டும் என்று செய்து அல்லாஹ் கொடுத்த சலுகையை பயன்படுத்தாமல் அவருடைய உடலுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் அதற்கு அவரே பொறுப்பாவார். தனக்கு தானே தீங்கிழைத்து கொண்டவராக அவர் மாறிவிடுவார். எனவே அல்லாஹு தாலா இந்த இடத்திலே 2 சாராருக்கு இந்த சலுகையை வழங்குகிறான். பிரயாணி, இரண்டாவது நோயாளி. இந்த 2 பேரும் அவர்கள் பிறகு ஒரு தினத்திலே நோன்பை நோற்றுக்கொள்ளலாம். இந்த வசனம் மாற்றப்பட்டது என்ற ஒரு கருத்து இருக்கிறது என்றால் அடுத்து வருகின்ற ஒரு பகுதி அல்லாஹ் தஆலா தொடராக சொல்லுகின்ற அந்த வசனத்திலே வஅலல்லதீன யுதீகூனஹு ஃபிதியத்து தஆமி மிஸ்கின், சக்தி பெற்றவர்களாக இருந்தாலும் நோன்பை விடலாம் என்ற ஒரு சலுகை ஆரம்ப காலத்தில் இருந்தது. முடியுமான வஅலல்லதீன யுதீகூனஹு, நோன்பு நோட்க முடியுமானவர்களும் ஃபிதியத்து தஆமி மிஸ்கின், ஒரு ஏழைக்கு உணவளிப்பதன் ஊடாக அந்த நோன்பை விட்டுவிடலாம் என்ற ஒரு சலுகை இருந்தது. தொடர்ந்து அல்லாஹு தாலா சொல்கிறான் ஃபமன் தத்தவ கைரன் ஃபஹுவ கைருல் லஹு, அப்படி சலுகை இருக்கிறது. அது ஏற்கனவே இருந்த ஒரு விடயம். அப்படி சலுகை இருக்கிறது. ஒருவர் ஒரு நோன்பை விட்டால் அவர் ஃபித்யா கொடுக்க வேண்டும் ஒருவருக்கு. அல்லாஹ் சொல்கிறான் அதை விட கூடுதலாக நீங்கள் முன் வந்து ஒரு நோன்புக்கு 10 பேருக்கு நீங்கள் உணவளிக்கிறீர்கள் என்றால் அது உங்களுக்கு நலவாகும். இருந்தாலும் அன் தசூமு கைருல் லக்கும் இங்குந்தும் தஅலமூன், நீங்கள் சரியாக அறிந்து கொண்டால் நோன்பு நோட்பது உங்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹு தஆலா ஊக்கப்படுத்துகிறான். இந்த வசனம் மாற்றப்பட்டு விட்டது என்று பெரும்பாலான அறிஞர்கள் கருதுகிறார்கள். ஆனால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே வித்தியாசமான விளக்கம் இதற்கு இருக்கிறது இந்த வசனம் தொடர்பாக. ஏனென்றால் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்ட விடயத்திலே 3 கட்டமாகத்தான் நோன்பு கடமையாக்கப்பட்டது. இதை தெரிந்து கொண்டால் அல்லாஹ் எங்கள் மீது எவ்வளவு இரக்கம் கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். ஆரம்பத்திலே தான் இந்த கடமை இருந்தது. விருப்பமானவர்கள், உணவளிக்க சக்தி உள்ளவர்கள் நோன்பை விடலாம். அப்படி என்றால் விரும்பியவர் நோட்கலாம், விரும்பியவர் நோன்பை நோட்காமல் விடலாம். நோட்காமல் விடுபவர் அந்த நோன்புக்கான பரிகாரமாக, குற்றப்பரிகாரமாக ஃபிதியா கொடுக்க வேண்டும், ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும். இது ஆரம்பத்தில் இருந்த கட்டம். இரண்டாவது, இதற்கு அடுத்து வருகின்ற வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான் ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹ்ர ஃபல்யஸும்ஹு, கட்டளை வருகிறது. இந்த வசனத்தினுடைய சட்டம், இந்த பகுதி மட்டும், இந்த சட்டம் மட்டும் மாற்றப்படுகிறது. என்றால் சிலர்கள் தர்ஜமாவை தனியாக வாசித்து விட்டு பிழையாக விளங்கிக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான் ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹ்ர, உங்களில் யாராவது இந்த நோன்பு மாதத்தை அடைந்து கொண்டால் ஃபல் யஸும்ஹு, அதை நோற்றுவிட வேண்டும், கட்டாயம் நோன்பு நோட்க வேண்டும். இது இரண்டாவது கட்டம். இந்த சக்தி உள்ளவர் நோன்பை விட்டு விட்டு ஃபிதியா கொடுக்கலாம் என்ற சலுகைகள் எல்லாம் இல்லாமல் செய்யப்படுகிறது. இந்த வசனம் வந்த பொழுது இது இரண்டாவது கட்டம், கட்டாயம் நோன்பு நோட்க வேண்டும். ஆனால் அந்த வசனத்தில் எல்லாம் தொடர்ச்சியாக சொல்கிறான் இது மட்டும்தான் மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த நோன்பாளி பிரயாணியாக இருப்பவர் அல்லது நோயாளியாக இருப்பவர் நோன்பை விடலாம் என்ற சலுகை தொடர்ச்சியாக இருக்கிறது. ஆனால் இந்த இரண்டாவது கட்ட நோன்பு எப்படி தெரியுமா இருந்தது? சஹாபாக்களுடைய காலத்தில் ஒருவர் சஹர் செய்து நோன்பு பிடிப்பார். நோன்பு பிடித்து நாங்கள் வளமையாக செய்வது போல மகரிபுடைய நேரம் இஃப்தார் செய்வார். இஃப்தார் செய்துவிட்டு அவர் எது வரைக்கும் சாப்பிடலாம் என்றால் இரவு இஷா தொழுது விட்டு தூங்குற வரைக்கும் மட்டும்தான் சாப்பிடலாம். இஃப்தார் செய்துவிட்டு அவர் தூங்கி விட்டால் என்றால் சாப்பிட முடியாது, நோன்பாக மாறிவிடும். அடுத்த நாள் நோன்பு ஆரம்பித்து விடும் இரவு நேரத்திலே. இப்படியாகத்தான் ஆரம்பத்திலே நோன்பு கடமையாக்கப்பட்டது. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு நோன்பு கடமையாக்கப்படுகிற பொழுது இதுதான் வழக்கமாக இருந்தது. சிர்மத் இப்னு கைஸ் அல் அன்சாரி என்ற ஒரு சஹாபி இந்த நோன்பை நோற்றுக்கொண்டு வீட்டை வருகிறார். பகலெல்லாம் வேலை செய்து விட்டு வீட்டை வந்து மனைவியிடத்தில் கேட்கிறார் சாப்பிடுவதற்கு ஏதாவது இருக்கிறதா என்று. இஃப்தார் செய்ய வேண்டும், சாப்பிடுவதற்கு ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டார். மனைவி சொல்கிறார் வீட்டில் எதுவும் இல்லை, சற்று பொறுங்கள், ஏதாவது தேடி எடுத்து வருகிறேன். மனைவி சென்று வருவதற்கு முன்னர் இஷாவை தொழுது விட்டு பகலெல்லாம் வேலை செய்த களைப்பிலே தூங்கி விடுகிறார்கள். மனைவி சாப்பாடோடு வந்து பார்த்தார், கணவர் தூங்கி எழும்புகிறார். எனவே சாப்பிட முடியாது. நோன்பு அடுத்த நாள் நோன்பு ஆரம்பித்து விட்டது. இதான் இரண்டாவது இருந்து வழக்கம். இதை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து முறைப்பாடு செய்கிறார்கள். அதே போல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இது போன்ற ஒரு முறைப்பாட்டை சொன்ன பொழுதுதான் அல்லாஹு தஆலா அடுத்த வசனத்தை இறக்குகிறான். அல்லாஹ் உங்களுக்கு உஹில்ல லகும் லைலத்து சியாம், நோன்பினுடைய இரவு நேரம் உங்களுக்கு ஆகமாக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாங்கள் இப்பொழுது எங்களிடத்திலே நடைமுறையில் இருக்கிற இஃப்தார் செய்துவிட்டு தூங்கினாலும் சரி, தூங்கவில்லை என்றாலும் சரி, சஹர் வரைக்கும் சாப்பிடலாம்,
கணவன் மனைவி உறவாக இருக்கலாம் என்கின்ற இந்த அனுமதி எல்லாம் 3வது கட்டத்திலே வந்ததுதான். இந்த இடத்திலே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம், அல்லாஹு தாலா இப்படியும் ஒரு சமூகத்திற்கு நோன்பை கடமையாக்கி வைத்திருந்தான். அந்த நோன்பையும் அவர்கள் நோற்றிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதை தொடர்ந்து வருகின்ற அடுத்த வசனம் 183வது வசனம் முடிவடைந்து 184வது வசனமும் முடிந்து 185வது வசனத்தை அல்லாஹு தாலா ஆரம்பம் செய்கிறான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபிஹில் குர்ஆன். இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் இந்த குர்ஆன் இறக்கப்பட்டது. இந்த குர்ஆன் எப்படிப்பட்டது என்றால் ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு அது நேர்வழி காட்டும். ஓ பையினாத்தி மினல் ஹுதா, நேர்வழிகளை காட்டுகிறது. வல் ஃபுர்கான், சத்தியத்தையும் அசத்தியத்தையும், ஹலாலையும் ஹராமையும், ஆகுமாக்கப்பட்டதையும் ஆகுமாக்கப்படாத தவிர்க்க வேண்டிய விடயங்களையும் தெளிவாக எடுத்து காட்டுகிறது. சொல்லிவிட்டு அல்லாஹு தாலா சொல்கிறான், நான் ஏற்கனவே சொன்னது போல ஃபமன் ஷஹித மின்கும் முஸ்தஹர ஃபல்யசும்ஹு, ஏற்கனவே சொன்ன அந்த சலுகை இல்லாமல் செய்யப்பட்டு நோன்பு கட்டாயம் நோற்றுத்தான் ஆக வேண்டும் என்ற நிலை வருகிறது. இந்த 184வது வசனத்தில் வருகிற அதே வார்த்தை அல்லாஹு தாலா அடுத்த வசனத்திலும் ரிப்பீட் பண்ணுகிறான். ஃபமன்கான மரீதன் அவலா சஃபரின், உங்களில் யாராவது நோயாளியாக இருந்தால் அல்லது பிரயாணத்தில் இருந்தால் ஃபஇத்தத்து மின் ஐயாமின் உஹர், வேறு நாட்களில் அவர் நோன்பு நோற்றுக்கொள்ளலாம். யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர், அல்லாஹு தாலா உங்களுக்கு இலகுவை நாடுகிறான், கஷ்டத்தை நாடவில்லை. இந்த இடத்திலே நோன்பு தொடர்பான ஒரு சட்டத்தை நாங்கள் அவதானித்து கொள்ள வேண்டும். ஒரு அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே 2 பேருக்கு சலுகை வழங்குகிறான் வெளிப்படையாக. பிரயாணி, நோயாளி 2 பேரும் பிற நாட்களில் நோன்பு நோட்கலாம். அதே போல அலல்லதீன யுத்தீக்கூனஹு ஃபித்யத்து தாம் மிஸ்கின், நான் ஏற்கனவே சொன்னது, சக்தி பெற்றவர் ஃபித்யா கொடுக்கலாம் என்ற இந்த வசனத்தை பெரும்பாலான அறிஞர்கள் கூடாது என்று சொல்கிறார். அது மாற்றப்பட்டு விட்டது, சட்டம் மாற்றப்பட்டு விட்டது என்று சொல்கிறார்கள். ஆனால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய அபிப்பிராயம் என்னவென்றால், இந்த வசனம் மாற்றப்பட்டது பொதுவான சலுகை இல்லாமல் செய்யப்பட்டது. ஆனால் 2 பேருடைய விடயத்தில் இது அமுலில் இருக்கும். யார் என்றால், நல்ல வயது முதிர்ந்த தள்ளாடும் வயதில் இருக்கிற ஒரு மனிதர், ஷேகுல் கபீர், படுத்த பாயில் இருக்கிறார், நல்ல வயது போய்விட்டது, நோன்பு நோற்றால் இவர்களுடைய உடலுக்கு பாதிப்பு என்று வைத்தியர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இப்படியான நிலையிலே உள்ளவர்கள் நோன்பு நோட்காமல், சிலர்கள் நல்ல தடுமாறும் வயதிலே இருப்பார்கள், அவர்களுக்கு நோன்பு நோற்றால் அவர்களுடைய ஆரோக்கியம் உயிர் போய்விடும் என்ற நிலை இருக்கிறது என்றால் இவர்களுக்கு இந்த சலுகையை பெற்றுக்கொள்ள முடியும். அவர்கள் நோன்பை விட்டு ஒரு ஏழைக்கு உணவளிக்கலாம். முந்தைய ஒரு காலத்தில் நம்முடைய பகுதியில் பேசிக்கொள்வார்கள், உணவு கொடுத்து அவரை நோன்பு நோட்க வைக்க வேண்டும் என்று. அப்படியான ஒரு விடயம் அல்ல, அவர் நோன்பு கொடுக்கலாம், உணவு கொடுத்தால் போதுமானது. 2வது, நிரந்தர நோயுள்ள ஒருவர், அல் மரபுல் முஸ்மின், அதாவது நிரந்தர நோயுள்ள, அந்த நோய் போகவே மாட்டாது என்ற அடிப்படையிலான நோயுள்ளவர், இவரும் நோன்பு நோற்றால் இவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்ற நிலையிலே உள்ளவர், அல்லது நோன்பு நோட்க கூடாது என்று வைத்தியர்கள் ரெக்கமெண்ட் பண்ண ஒருவருக்கு இந்த சலுகை இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இது பொதுவாக எல்லோருமே ஏற்றுக்கொண்ட ஒரு விடயம். எனவே இப்னு அப்பாஸ் ரைசுல் முஃபஸ்ஸிரீன்களின் தலைவர் என்று அழைக்கப்படுபவர், அவருடைய கருத்தின் பிரகாரம் அவர் சொல்கிறார், இந்த வசனம் முற்றுமுழுதாக மாற்றப்படவில்லை, எல்லோருக்குமான சலுகை இல்லாமல் செய்யப்பட்டு இப்படியான ஒரு நடைமுறை இருக்கிறது. இது சஹாபாக்கள் செய்து காட்டியும் இருக்கிறார்கள். இது மேலதிக ஆதாரம் என்றால், சஹாபாக்களிலே நீண்ட காலம் வாழ்ந்தவர் தான் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு ஹாதிமாக இருக்கிற பொழுது ரசூலுல்லாஹ் அவருக்கு துஆ செய்தார்கள். சுமார் 100 வருடங்களுக்கு வயதுக்கு மேலே வாழ்ந்தவர்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சம்பவம் குறித்து வருகிறது. அவர் 100 வயதை அடைந்த பொழுது மரணிப்பதற்கு 2 வருடங்களுக்கு முன்னால் 2 நோன்பை நோட்கவில்லை. 2 ரமலான் மாத நோன்பை நோட்காமல் தன்னால் முடியாது என்பதற்காக இந்த வசனத்தின் அடிப்படையிலே அவர்கள் குற்றப்பரிகாரமாக ஏழைகளுக்கு உணவளித்தார்கள். ஒரு நோன்புக்கு ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும். அது எவ்வளவு உணவளிக்க வேண்டும் என்றால், ஒருவர் ஒரு நாளைக்கு போதுமான அளவுக்கு, அவருடைய உணவுக்கு போதுமான அளவுக்கு கொடுக்க வேண்டும். அனஸ் ரலியல்லாஹு அவங்களுடைய விடயத்திலே வருகிறது, அவர்கள் சமைத்த உணவையும் கொடுத்திருக்கிறார்கள், சமைக்காமல் கோதுமையும் கொடுத்திருக்கிறார்கள், ரொட்டியும் கொடுத்திருக்கிறார்கள், கோதுமையும் கொடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தி வருகிறது. இந்த இடத்திலே இதோடு சேர்த்து சில சட்டங்களை அறிஞர்கள் பேசுகிறார்கள், முஃபஸ்ஸிரீன்கள் பேசுகிறார்கள். அதிலே தான் இந்த ஹாமில் முர்தியுடைய விஷயம். பெரும்பாலானவர்கள் இந்த நோன்பு காலத்திலே கேட்கின்ற ஒரு கேள்வி, அதாவது கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்களுடைய விடயத்திலே நோன்புடைய சட்டம் என்ன
இதில் நிறைய பேருக்கு மறந்து போகிறது. காரணம் என்னென்னா, இந்த விடயத்தில் 4 விதமான கருத்து வேறுபாடு இருக்கிறது. சஹாபாக்களுக்கு மத்தியிலே, முக்கியமான சஹாபாக்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ஆகியோருக்கு மத்தியில் கூட கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஆனால் பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்தின்படி, எங்களுடைய நாட்டிலே ஷாஃபி மதுஹபை நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம் என்ற அடிப்படையிலும், அதுதான் பெரும்பாலான அறிஞர்கள் ராஜிகான கருத்து, நவீன கால அறிஞர்கள் உட்பட பின் பாஸ் ரஹிமஹுல்லா, அதே போல் இப்னு உசைமின் ரஹிமஹுல்லா போன்ற நவீன கால அறிஞர்கள் உட்பட தெரிவு செய்திருக்கின்ற பொருத்தமான கருத்து என்னவென்றால், ஒரு பாலூட்டுகின்ற தாய் அல்லது கர்ப்பிணி பெண் நோன்பு நோட்பதிலே தடை கிடையாது, நோன்பு நோட்கலாம். ஆனால் இவர்களுக்கு ஏதாவது தடை, எப்படியான தடை இருக்கும் என்றால், நோன்பு நோட்பதால் தனக்கு ஏதும் ஆகிவிடுமோ என்று அந்த பெண் பயப்படுகிறார். ஒரு கர்ப்பிணி பெண் அல்லது பாலூட்டுகின்ற தாய் நோன்பு நோட்பதால் தன்னுடைய உயிருக்கு அல்லது ஆரோக்கியத்துக்கு ஏதும் ஆகிவிடுமோ என்று பயந்தால், அல்லாஹ் சொல்கிறானே நோயாளி என்று, அந்த நோயாளியினுடைய பட்டியலில் இவர்களை சேர்த்து விடலாம். எனவே நோயாளிக்கு என்ன சலுகை வழங்கப்பட்டிருக்கிறதோ அதே சலுகை இவர்களுக்கும் இருக்கிறது. இவர்கள் அந்த நோன்பை விட்டு விட்டு பிறகு ஒரு தடவை பிடித்து கொள்ளலாம். இவர்கள் ஃபித்யா கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது, குற்றப்பரிகாரம் கொடுக்க தேவையில்லை. இரண்டாவது, இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், பிள்ளைக்கு ஏதும் ஆகிவிடும் என்று பயந்தால், ஒரு தாய் பாலூட்டுகின்ற தாய் தான் நோன்பு நோட்பதால் பிள்ளைக்கு பால் சுரக்காமல் விட்டு அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஆகிவிடும், அல்லது கர்ப்பிணி தாய் நிறை மாதமாக இருக்கிறார், நோன்பு நோட்பதால் ஏதாவது பிள்ளைக்கு ஆகிவிடும் என்று பயந்தால் இவர் நோன்பை விடலாம். சில அறிஞர்கள் கலா செய்தால் மட்டும் போதும் என்று சொல்கிறார்கள். ஆனால் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாவுடைய கருத்துப்படி கலா செய்வதோடு சேர்த்து ஃபித்யா கொடுக்க வேண்டும். இது எங்களுடைய பேணிதலாக நடந்து கொள்வதற்கு பொருத்தமான கருத்து. என்றால் ஃபித்யா கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருப்பதனால், பிள்ளைக்கு பயந்து ஒரு கர்ப்பிணி தாய் அல்லது பாலூட்டுகின்றவர் நோன்பை விட்டால் அவர் நோன்பை கலா செய்ய வேண்டும், அதே நேரத்தில் ஃபித்யாவும் கொடுக்க வேண்டும். இது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கருத்தும் இதுதான். இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது, இதோடு குழப்பிக்கொள்ள வேண்டாம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் கலா செய்ய தேவையில்லை என்று. அது யாருக்கு பொருத்தம் என்றால், சில நேரம் எங்களுடைய சமூகத்தில் இப்படி இடம்பெறலாம். இந்த வருடம் ஒரு பெண் கர்ப்பிணியாக இருப்பார், நோன்பு நோட்க முடியாது கூடாது என்று வைத்தியர்கள் சொல்லியிருப்பார்கள். அடுத்த வருடம் அவர் பாலூட்டும் தாயாக இருப்பார். ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒரு பெண் அந்த வருடம் நோன்பு நோட்க முடியாமல் போயிருக்கலாம். சில வேளை அடுத்த வருடம் கர்ப்பிணியாக மாறினால் தொடர்ச்சியாக இப்படி போய்கொண்டே இருக்கும். அதனால்தான் அறிஞர்கள் சொல்கிறார்கள், இஹ்திலாஃபுல் அஇம்மா ரஹ்மத்துல் லில் உம்மா, இமாம்களுடைய கருத்து வேறுபாடு இந்த சமூகத்துக்கு அருள். பொதுவான சட்டம் நான் மேலே சொன்னதுதான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கருத்து பிரகாரம் இப்படி சிக்கலுக்குள்ளாகின்ற பெண்கள் அந்த கருத்தை எடுத்துக்கொள்ளலாம், கலா செய்யாமல் ஃபித்யாவை மட்டும் கொடுத்தால் போதும் என்ற கருத்தும் இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அதனுடைய தொடராக அல்லாஹு தாலா பேசுகின்ற வசனம், இந்த நோன்பை நீங்கள் முடித்துவிட்டு வலி துக்மிலுல் இத்தத்தை, நீங்கள் கணக்கிட்டு இந்த மாதத்தை முழுமை செய்து விட்டீர்கள் என்றால் வலி துக்கப்பிருல்லாஹ் அலா மஹதாக்கும் வலஅல்லக்கும் தஷ்குரூன், அல்லாஹ் உங்களுக்கு நேர் வழி காட்டியதற்காக, நோன்பு நோற்றவருக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைத்திரு, ஹிதாயத் கிடைத்திருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். நீங்கள் நோன்பு நோற்றால், நோன்பு நோட்காமல் எந்த காரணமும் இல்லாமல் எல்லாம் தெரிகிறார்கள், நோன்பு நோட்கிறீர்கள், அதிலும் அல் குர்ஆனோடு இந்த மாதத்திலே வாழ்ந்திருக்கிறீர்கள் என்று அல்லாஹு தாலா உங்களுக்கு ஹிதாயத் செய்திருக்கிறான். எனவே அடுத்து வருகின்ற, அதனால் தான் பெருநாள் தினங்களில் நாங்கள் தக்பீர் சொல்கிறோம். அல்லாஹ்வை நீங்கள் தக்பீர் செய்து அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கின்ற நேர்வழிக்காக வேண்டி அவனுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அடுத்த வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கிறான். இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விடயம், 183, 184, 185 வசனம் நோன்பை பற்றி பேசுகிறது. 186 வசனத்தை பார்க்க போகிறோம். 187 வசனம் நோன்பை பற்றி பேசுகிறது. ஆனால் இடையிலே அல்லாஹு தாலா ஒரு வசனத்தில் துஆவை பற்றி பேசுகிறான். 303 வசனம் நோன்பை பற்றி பேசுகிறது, அடுத்த வசனம் துஆவை பற்றி பேசுகிறது, அதற்கு அடுத்த வசனம் நோன்பை பற்றி பேசுகிறது. எனவே எப்படி இந்த நோன்பு காலத்திலே நாங்கள் குர்ஆனுடைய விடயத்திலே அவதானமாக செயற்படுகிறோமோ அதே போல துஆவுடைய விஷயத்திலும் அவதானமாக செயற்பட வேண்டும் என்பதை இந்த குர்ஆன் வசனங்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றன. நோன்பை பற்றி பேசி வருகிற பொழுது இடையிலே அல்லாஹு தாலா சொல்கிறான், வைதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு சஹாபி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தூரத்தில் இருக்கிறானா கிட்ட இருக்கிறானா? தூரத்தில் இருந்தால் நான் சத்தமிட்டு அல்லாஹ்வை அழைக்க வேண்டும், பக்கத்திலே இருந்தால் நான் இரகசியமாக பேசினாலும் அல்லாஹ் தெரிந்து கொள்வான் என்று அவருடைய அறிவுக்குட்பட்டு அவர் பேசுகிறார். அப்பொழுதுதான் இந்த வசனம், நபிகரார் மௌனமாக இருந்தார்கள், இந்த வசனம் வருகிறது, இது அஸ்அலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப்,
நபியே, என்னுடைய அடியார்கள் உங்களிடத்திலே என்னை பற்றி கேட்டால் ஃபஇன்னி கரீப், நான் அவர்களுக்கு மிக்க சமீபத்தில் இருக்கிறேன் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதோடு அல்லாஹ் முடிக்கவில்லை. உஜீபு தஅவத தாஇ இதா தஆன், அவர்களிடத்திலே கையேந்தினால், என்னை அழைத்து பிரார்த்தித்தால் நிச்சயமாக நான் அவர்களுக்கு விடையளிப்பேன் என்று அந்த வசனம் பேசுகிறது. எனவே நோன்பை பற்றி பேசுகின்ற வசனங்களுக்கு இடையிலே இந்த வசனம் தொடர்பட்டிருப்பதால் நாங்கள் இந்த துஆவுடைய விடயத்திலும் மிக அவதானமாக இந்த நோன்பை நாங்கள் கடத்தி கொள்ள வேண்டும். என்றால் நோன்பு மாதத்திலே சிறப்பான நேரங்கள் இருக்கின்றன. சஹருடைய நேரம், இஃப்தாருடைய நேரம். இந்த நேரங்களை சில இடங்களில் என்ன செய்கிறார்கள் என்றால் சஹருடைய நேரத்திலே சஹர் சிந்தனை கேட்பது, இருக்கிற பயானை எல்லாம் கேட்டு முடிந்து துஆ செய்ய வேண்டிய அல்லது தஹஜ்ஜுத் தொழ வேண்டிய நேரத்தில் டிவி அல்லது ரேடியோவை போட்டுவிட்டு பக்கத்து வீட்டுக்காரர்கள் கூட தொழ முடியாத அல்லது குர்ஆனை எடுத்து ஓத முடியாத, அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க முடியாத அளவுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தி ரேடியோவை அதிகப்படுத்தி வைத்துக் கொள்வது. இதை நாங்கள் பிறகு வேறு நேரங்களிலே கேட்டுக்கொள்ளலாம். எனவே சஹருடைய நேரமும் இஃப்தாருடைய நேரமும் விசேடமான ஹதீஸ்கள் இருக்கின்றன. அல்லாஹு தஆலா அந்த துஆக்களை தட்டிவிட மாட்டான். எனவே கட்டாயமாக இந்த விடயத்திலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அடுத்த ஒரு வசனம் அது பெரிய வசனம் என்பதால் இன்ஷா அல்லாஹ் நான் நிறைவு செய்து கொள்கிறேன். போதுமான அளவுக்கு இந்த விடயங்கள், நோன்பை பற்றி பேசுகின்ற இந்த வார்த்தைகள் நாங்கள் அல் குர்ஆனை ஓதுகிற பொழுது முடியுமான அளவுக்கு தர்ஜமாவோடு ஓதிக்கொள்வதன் மூலமாக குர்ஆனில் அல்லாஹ் எதை சொல்கிறான், எங்களுக்கு தேவையான சட்டதிட்டங்கள் எல்லாமும் குர்ஆனில் இருக்கிறது, அவற்றை புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு ஏலுமாக இருக்கும். அதேபோன்று இப்படியான வகுப்புகளில் கலந்து கொள்வதன் ஊடாகவும் குர்ஆனை பற்றி தெரிந்து கொள்வதற்கு அல்லாஹ் இந்த சமூகத்தின் மீது எவ்வளவு அருள் பாலித்திருக்கிறான், என்னென்ன சட்டங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறான் பாருங்கள். குர்ஆனில் எந்த இடத்திலும் இந்த மார்க்கத்திலே ஏனைய சித்தாந்தங்கள் சமயங்கள் இருப்பது போன்று கஷ்டமான இபாதத்துக்கள் எதுவுமே கிடையாது. எங்கெல்லாம் சலுகைகள் கிடைக்க முடியுமோ அங்கெல்லாம் அல்லாஹ் சலுகை வழங்கி இருக்கிறான். அதை பொருத்தமாக விளங்கி சரியாக நடைமுறைப்படுத்துவதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب واستغفروه إنه هو الغفور الرحيم.